அதான் சொன்னேன்ல சுப்பு, இங்க எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, நாங்க நல்லா தான் இருக்கோம். அனு இங்க வந்ததுக்கும் அவங்க வீட்டு பிரச்சனைக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. எது? ஏன் எப்ப பார்த்தாலும் உங்க வீட்டுல பிரச்சனை வருதா? உங்க வீட்டுல எல்லாம் பிரச்சனை வந்ததே இல்லையா? அதான் இருக்காள உன் அத்தக்காரி, நல்ல குடுமி பிடி சண்டைதான், அதெல்லாம் மறந்துட்டு. நான் அப்புறம் பண்றேன் சுப்பு, வைக்கிறேன். வாங்க வாங்க. சும்மா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கலாமேன்னு தான் வந்தோம். ஆமா. எனக்கு கூட பொழுது போகவே இல்ல, அதான் சுப்புவை கூப்பிட்டு பேசிட்டு இருந்தேன். என்ன சொல்றாரு சுப்பிரமணிய அண்ணன்? பொண்ண பாக்காம இருக்க முடியலையா, உடனே கிளம்பி வாங்கன்னு சொல்லுது. இந்த பொண்ணுங்களை பெத்த அப்பாக்களுக்கு வேற வேலையே கிடையாது. 2 நாள் ஆனா பொண்ணை கூட்டிட்டு உடனே கிளம்பி வான்னு ஆரம்பிச்சிருவாங்க. அனுவ அனுப்ப போறீங்களா? நீங்களே போகணும்னாலும் நாங்க விட மாட்டோம். ஆமா, இன்னும் அனு வந்த வேலையே முடியலையே. அதானே, படலாம் எடுத்து முடிச்சிட்டு அப்புறமா போனா போதும். ஆனா எங்களால உங்களுக்கு தான் கஷ்டம். எங்களுக்கு என்ன கஷ்டம்? அனு மாதிரி ஒரு பொண்ணு எங்க வீட்டுக்கு வந்ததுல எங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம். ஆமா, எங்க மாமியார் கிட்ட நல்ல பேர் வாங்குறதுனா சும்மா இல்ல. நாங்க இந்த வீட்டுக்கு கல்யாணம் ஆகி வந்து இத்தனை வருஷம் ஆச்சு, ஒரு தடவை கூட வாய் நிறைய பாராட்டினது இல்ல தெரியுமா? அவங்க பாராட்டுற மாதிரி நாங்களும் ஒன்னும் செஞ்சதில்லன்னு வைங்க. அப்படிப்பட்ட அண்ணமாவே அனுவ பாராட்டுறாங்கன்னா நீங்க உங்க பொண்ணை ரொம்ப நல்லா வளர்த்திருக்கீங்கன்னு அர்த்தம். ஒரு பொண்ணு நல்லபடியா நடந்துக்கிட்டா அவளை பெத்தவங்களுக்கு தான் பெருமை. நிஜமா அனுவ நினைச்சு நீங்களும் சுப்பு அண்ணனும் பெருமைப்பட்டுக்கலாம். மனசு விட்டு பாராட்டுறீங்க பாருங்க, உங்க 2 பேரோட நல்ல மனசு வேற யாருக்கும் வராது. நாங்க எப்பவுமே அப்படிதான், எதையும் மனசுல வச்சுக்க மாட்டோம், அப்படியே கொட்டிடுவோம். பாராட்டா இருந்தாலும் சரி, திட்டுறதா இருந்தாலும் சரி. என்னக்கா? ஆமா. அது ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சொல்லுங்க. என்னடா விருந்தாளியா வந்த இடத்துல இப்படி கேக்குறாங்களேன்னு தப்பா நினைச்சுக்க கூடாது. அடடா, நீங்க எல்லாம் என்ன எங்களை விருந்தாளி மாதிரியா நடத்துறீங்க? என்கிட்ட கேட்க என்னங்க தயக்கம்? கேளுங்க. தயக்கம்னு இல்ல, ஒரு யோசனை. ஓ, தயக்கம் வேற யோசனை வேறயா? சரி, யோசிக்காம கேளுங்க. அது வேற ஒண்ணும் இல்ல, அனு கல்யாண விஷயமாதான். இதுல என்னங்க யோசிக்கிறதுக்கு இருக்கு? வயசு வந்த பொண்ணுன்னு இருந்தா கல்யாண பேச்செல்லாம் இருக்கத்தானே செய்யும். அது புஷ்பா, நான் நேரடியாவே கேட்டுடுறேன். உங்க பொண்ணு அனுவ எங்க வீட்டு மருமகளா ஆக்கிக்கணும்னு ஆசைப்படுறோம். ஆமா புஷ்பா, அன்னைக்கு உங்ககிட்ட ஜாடமாடியா பேசின இல்லையா? என்னன்னா, உங்க பொண்ணு அனுவ எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அனுவ யாருக்கு தான் பிடிக்காது? அதான் எங்க வீட்டுக்கு மருமகளா. சீக்கிரம் வாமா. இருடா, ஒரு முக்கியமான விஷயம் பேசிட்டு இருக்கேன். இது அதை விட முக்கியமான விஷயம். வரியா இல்லையா? கொஞ்சம் இருங்க, நான் இதோ வந்துடுறேன். வா வா வா. என்ன புஷ்பா, நீங்க ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க? இல்ல, எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. ஏன் எங்க வீட்டுல பொண்ணு கொடுக்க உங்களுக்கு இஷ்டம் இல்லையா? எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, சொல்லிடுங்க. இதுக்காக நாங்க ஒன்னும் கோவப்படவோ வருத்தப்படவோ மாட்டோம். நம்ம பழக்கம்ன்றது வேற, இது வேற புஷ்பா. ஏங்க, உங்க வீட்டுக்கு பொண்ணு கொடுக்க கசக்குமா? யாருங்க வேணான்னு சொல்லுவாங்க? அப்புறம் ஏன் இவ்ளோ யோசிக்கிறீங்க? இவ்ளோ பேர் இந்த வீட்டுல இருக்காங்களே, அனு எப்படி சமாளிக்க போறான்னு யோசிக்கிறீங்களா? சேச்சா, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்புறம் அனு கிட்ட கேட்கணும், சுப்பு கிட்ட பேசணும். நானே எப்படிங்க முடிவெடுக்க முடியும்? ஐயோ, நீங்க அனு கிட்ட கேளுங்க, சுப்பு கிட்ட கேளுங்க, அப்புறம் உங்க முடிவை சொல்லுங்க. ஏன்னா சந்துரு என் பையன் சூர்யா மாதிரி தான், தங்கமான பையன். அனுவ பத்திரமா பாத்துப்பான், அதுக்கு நான் கேரண்டி. எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் சுப்பு கிட்ட கலந்து பேசிட்டு என்னன்னு சொல்றேன். தாராளமா புஷ்பா, நம்ம உறவு நீடிக்கணும்னு அந்த ஆண்டவன் முடிவு பண்ணிருந்தா யாராலையும் தடுக்க முடியாது. யாராருக்கு எங்கெங்க எழுதிருக்கோ அங்கதான் நடக்கும். அவங்க ஆமா, அக்காவும் இத பத்தி பேசதான் வந்தாங்க. ராஜி அக்காவும் உங்ககிட்ட வந்து பேசுவாங்க. நீங்க எதை பத்தியும் யோசிக்காதீங்க. நல்ல பையன், பொண்ணும் நல்ல பொண்ணு, நல்ல குடும்பம். நம்ம அனுவுக்கு யோக ஜாதகம், சந்துருவுக்கும் யோக ஜாதகம். அதான் இந்த பேச்சுவார்த்தையே ஆரம்பிச்சிருக்கு. என்ன ஒரு மாதிரியா இருக்கீங்க? இல்ல, நீங்க திடீர்னு வந்து பொண்ணு கேட்கவும்.
அதெல்லாம் அப்படிதான் புஷ்பா. கல்யாண வேலை கூடி வந்ததுன்னா நீங்க நிறுத்தினாலும் கல்யாணம் நிக்காது, அது பாட்டுக்கு நடந்துட்டே இருக்கும். அதுவும் உண்மைதான். நீங்க நிதானமா யோசிச்சு முடிவை சொல்லுங்க. அனு கிட்ட கேளுங்க, உங்க வீட்ல கேளுங்க, பொறுமையா யோசிச்சு சொல்லுங்க. நான் வரேன். என்ன இவங்க திடீர்னு சந்துரு தம்பிக்கு அனுவ கேக்குறாங்க? சுப்பு என்ன சொல்லணும் தெரியல, அனு மனசுல என்ன இருக்குன்னு தெரியல. சரி, அந்த ராஜியே திரும்ப வந்து இத பத்தி பேசட்டும், அப்ப பாத்துக்கலாம். எல்லாமே தப்பு தப்பா நடக்குது, எதுவுமே நமக்கு சாதகமா நடக்க மாட்டேங்குது. அந்த 3 ரவுடி பயல்களும் நம்ம கிட்ட பணத்தை வாங்காம போக மாட்டான் போல இருக்கு. ஏதாவது பண்ணணும்னு தோணுது, என்ன பண்றதுன்னு தோணலையே. ஏய் மாமா, பணத்தை கொடுத்துருவான்னு நினைக்கிறேன். டேய், அவனுக்கு பணத்தை கொடுக்க தவிர வேற வழி இல்ல மச்சான். ஒருவேளை கொடுக்கலன்னா ஒன்னும் பண்ண முடியாது. அண்ணம்மா கிட்ட சொன்னாலும் நமக்கு தான் பிரச்சனை. அதனால மிரட்டுற வரைக்கும் மிரட்டி கறகுற வரைக்கும் கறக்க வேண்டியதுதான். அவனுக்கு அள்ளு விட்டுருக்குன்னு நினைக்கிறேன். பாப்போம். அடுத்து என்ன பண்ண போறோம்? என்ன பண்றது, விடாம மிரட்ட வேண்டியதுதான். மாமே, நம்ம மிரட்டிட்டு வந்து ஒரு நாள் ஆகுது. ஆமால. அந்த ஆளுக்கு போனை போட்டு 3 பேர் சேர்ந்து மிரட்டுவோம். சரியான சைடு சிக்கிடுச்சுடா. பண்ணு பண்ணு. டேய், எடுத்துக்கடா. அதுக்குள்ளவா 3 நாள் ஆயிடுச்சு. காலையில தானே மிரட்டிட்டு போனானுங்க. இவனுக்கு நிமிஷம் தாங்கலையே. ஹலோ, சத்தமா பேசு தல. டேய், நான் என்ன சம்பந்தமா பண்ண போறேன்? சத்தமா பேசுங்கறியே. டேய், இதெல்லாம் ரகசியம்டா. ரகசியத்தை ரகசியமா தான் பேசணும். சரி தல, பணம் ரெடியா? என்னடா காபி ரெடியாங்கிற மாதிரி சர்வசாதாரணமா கேக்குற? 20 லட்சம்டா. 20 லட்சத்துக்கு எவ்வளவு சைஃபர்னாலும் தெரியுமா உனக்கு? தெரியாது தல, நீ கொடுக்கும் போது நான் என்ன தெரிஞ்சுக்கிறேன். ஓ, கால நேரம் தெரியாம விவரமா வளர்றானே. ஹலோ தல, லைன்ல இருக்கியா தல? எல்லாம் வீட்டுக்கு வரவா? ஐயோ, படுபாவி லைன்ல தாண்டா இருக்க, சொல்லி தொலை. இல்ல தல, நீ சொன்னதுக்கு அப்புறம் நான் உன்னை பத்தி ஊருக்குள்ள விசாரிச்சேன். மயில் வாங்கணும்னு ஒருத்தன் சொன்னான். நீ பெரிய ஆளு, நீ நினைச்சா நடக்காது எதுவுமே இல்லைன்னு. அவனே ஒரு ஃப்ராடு. அவன் சொன்னான்னு நீ நம்புறியா? அது என்னவோ தல, முதல்ல பணத்தை செட்டில் பண்ணு. நாங்க கெடு வச்சு ஒரு நாள் ஆயிடுச்சு. பசங்க தான் உங்ககிட்ட ஞாபகப்படுத்த சொன்னாங்க. ஞாபகப்படுத்தி இப்படிலாம் கேட்காத தல, ரொம்ப கஷ்டமா இருக்கு. பசங்க உன் நினைப்பாவே இருக்கானுங்க. சீக்கிரம் பைசல் பண்ணிட்டு அடுத்த வேலையை பார்க்கணும்ல. டேய், திரும்பவும் சொல்றேன்டா, நீங்க பண்றதெல்லாம் ரொம்ப தப்பு. போத்தல, எப்பவுமே உங்ககிட்ட காமெடி தான். இவனும் இதையே சொல்றானே. இவனுக்கு யார் சொல்லிருப்பாங்க? அதுவா முக்கியம்? ஐயோ, பணத்தை செட்டில் பண்ணணுமே. அடிச்சு வச்ச பொருள்லாம் வித்தா எவ்வளவு தேரும்? இது ஒரு 30,000 ரூபாய் தேரும். இது ஒரு 25,000 ரூபாய் தேரும். 55. இதெல்லாம் வெறும் 10, 5. இதெல்லாம் மொத்தமா வித்தா கூட 1 லட்சம் தேராது போல இருக்கே. கடவுளே, இந்த போலீஸ்கார பையன் வந்ததுல இருந்து ஒரு பொருளை திருட முடியலையே. கையெழுப்பெல்லாம் கரைஞ்சு போச்சே. ரப்பர் பேண்டு, இதை ஏன் திருடணும்? எவ்வளவு யோசிச்சாலும் ஞாபகம் வர மாட்டேங்குதே. நாராயணா, யாரா நீ? என்ன போலவே இருக்க. யாரு? ஓ, என் மனசாட்சியா? ஐயோ, எனக்கு மனசாட்சியெல்லாம் கூட இருக்கு. என்னடா நாராயணா இவ்வளவு யோசிக்கிறேன்? விசாலாட்சிய ஞாபகம் இல்லையா உனக்கு? விசாலாட்சியா?
அவ ரப்பர் பேண்ட் இல்லாம திருடி வச்சிருக்க. என்னடா அப்படி சொல்லிட்ட? அவ வயசுல எப்படி இருப்பா தெரியுமா? அவ ஞாபகத்தமா வச்சிருக்கடா நீ. அப்படியா? இது யாரோட ரிப்பன் ஞாபகம் இருக்கா? சரோஜாவோட ரிப்பன்டா. சரோஜாவும் ஞாபகம் இல்லையா? சரோஜாவை மறக்க முடியுமா? அது ஒரு காலம். உன் தலைக்கு மேல கத்தி தொங்கிட்டு இருக்கிறப்போ இந்த அசிங்க முடிச்ச பிளாஷ்பேக்லாம் தேவையா உனக்கு? சரிடா நாராயணா, நான் வரேன். இத்தனை நாள் திருடும் போது இந்த பையன் எட்டி பார்க்கல. இப்ப ரப்பர் பேண்ட் திருடும் போது கரெக்டா வந்து கேக்குறான். என் மனசாட்சிங்கிறது கரெக்டா இருக்கு. திருட்டு பையன், திருட்டு பையன். ஐயோ, சின்ன குழந்தைங்க கொலுசையெல்லாம் கூட விட்டு வைக்கலையே, இதையே திருடி இருக்கேனே. இந்த கேவலமான பிளாஷ்பேக்லாம் நினைச்சே பார்க்க கூடாது இனிமே. பேசாம திருந்திடலாம். திருந்திட்டா சந்தோஷமா இருக்க முடியாதே. இப்ப சரோஜா எங்க இருப்பா? இப்ப அது ரொம்ப முக்கியமா. இந்த ரவுடி பசங்களுக்கு எப்படி பணத்தை கொடுக்கறது, எப்படி செட்டில் பண்றதுன்னு ஒண்ணும் புரியலையே. நாராயணா, என்னடா வேற கெட்டப்பா? நீ ஊருக்குள்ள யாருக்கிட்டையாவது போய் 20 லட்சம் ரூபாய் பணம் கடனா கேட்டேன்னு வச்சுக்கேன். போங்கண்ணே, எப்ப பார்த்தாலும் உங்களோட காமெடி தான் சிரிச்சுட்டு போயிடுவாங்க. நீ மாடா நடக்கட்டும் நடக்கட்டும். ஊருக்குள்ள நீ யாருக்கிட்டையாவது கடன் கேட்கலாம்னா ஒருத்தர் விடாம எல்லார்கிட்டையும் கடன் வாங்கி ஏமாத்திருக்க. மயில் வாகனத்துக்கிட்ட கேட்கலாம்னாலும் அவன் உன்னை பைசாக்கு கூட மதிக்க மாட்டான். வேணும்னா கிஷன்ட்ட கேட்டு பாரு. கிருஷ்ண சரியான ஆளு. டேய், இத்தனை நாள் எங்கடா போய் ஆனா மறைஞ்சு போயிடுறான். ஐயோ, நல்ல ஐடியா கொடுத்துட்டு போயிருக்கானே. கிருஷ்ணகிட்ட எப்படியாவது பேசி 20 லட்சத்தை கறந்துட வேண்டியதான். பணத்தை எப்படி திருப்பி கொடுப்பேன்னு கேட்டா என்ன பண்றது? அப்ப பாத்துக்கலாம். நமக்கா ஏமாத்த வராது. அப்ப ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கலாம். ஐயோ ஐயோ ஐயோ, நாம கடன் கேட்கறதுக்கு ஊருக்குள்ள ஒரு ஆள் இருக்கான்னு நினைக்கிறப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கே. ஐயோ அப்பாடி. இப்பதானே போன் பண்ணா, அதுக்குள்ள மறுபடியும் போன் பண்றா. என்னடா? இல்லத்தல, சரக்கு அடிச்சு முடிச்சிட்டோம். கடையில குடுக்கறது கையில காசு இல்ல. அதான் நீ 20 லட்சத்தை செட்டில் பண்ணிட்டேன்னா அதை வாங்கிட்டு பார் பணத்தை செட்டில் பண்ணிட்டு நாங்க அப்படியே போலான்னு இருக்கோம். இதெல்லாம் ரொம்ப ஓவர்ரா. மிரட்டுறதுக்கு ஒரு அளவு இருக்கு. இதெல்லாம் அசிங்கம்டா. என்னத்தல அசிங்கம்? என் பணம் நான் கேக்குறேன், ஊரா முட்டு பணத்தை கேக்குறேன். டேய், நீ எல்லாம் பேசணும், நான் அதை கேட்கணும். இதெல்லாம் என் நேரம்டா. அதெல்லாம் எனக்கு தெரியாது தல. எப்படியோ கஷ்டப்பட்டு இந்த பார் பணத்தை நான் செட்டில் பண்ணிடுறேன். நாளைக்கு சாயந்தரத்துக்குள்ள என் பணத்தை நீ செட்டில் பண்ணிடணும். ஏன்னா நாளைக்கு சரக்கு அடிக்க என் கையில காசு இல்ல. டேய், என்னடா காலையில தானே 3 நாள் டைம் கொடுத்த? என்ன தல, நீ பணத்தை கொடுக்குற மூட்ல இருக்கியா இல்ல வேற ஏதாவது யோசிச்சுட்டு இருக்கியான்னு தெரிஞ்சுக்கதான் மாத்தி சொன்னேன். பரவாயில்ல தல, நீ கொடுத்த வாக்க காப்பாத்துன்னு நினைக்கிறேன். நீ அந்த செல்வ கணபதியோட தம்பின்னு நிரூபிச்சுட்ட. உன்னை நினைச்சாலே எங்க எல்லாருக்கும் பெருமையா இருக்கு தல. டேய் டேய் டேய், இப்படி எல்லாம் போன்ல கூப்பிட்டு பாராட்டுற நேரமாடா இது? அப்படிலாம் சொல்லாத தல. எங்களுக்கு எதையும் மறைச்சு வச்சு பழக்கம் இல்ல. மனசுல தோன்றத உடனே சொல்லிதான் பழக்கம். அப்படியே வெள்ளந்தியே வாழ்ந்துட்டோம். டேய், நிஜமா சொல்றேன்டா, என் உடம்புல தெம்பே இல்லடா. தயவு செஞ்சு போனை வச்சிடுறா. ஐயோ தல, முதல்ல உடம்பு பாத்துக்கோ தல. நிம்மதியா படுத்து தூங்க. நீங்க தான் தல எங்களுக்கு எல்லாமே. போனை வச்சிருவா தல. குட் நைட் தல. ஐயோ, ரொம்ப பாசக்கார பயலா இருக்கானே. குட் நைட்லாம் சொல்லி சாவடிக்கிறானே.
என்ன சந்தோஷ் போன்லாம் பண்ற? ஏன் நான்லாம் பண்ணக்கூடாதா? நான் அப்படி சொல்லவே இல்லையே. அப்ப நான் எந்த நேரத்துலயும் ஃபோன் பண்ணலாம்ல? நான் அப்படியே சொல்லல. ஏன் லீலா எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற? நீ என்ன சொல்றனே புரியல சந்தோஷ். ஏன் நேத்து நீ போகும்போது அப்படி சொல்லிட்டு போன? என்ன சொல்லிட்டு போன? அவ்வளோ நேரம் நல்லா பேசிட்டு போகும்போது ஏன் அப்படி ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லிட்டு போன? உன் மேல எனக்கு பாசமே இல்லைன்னு. நான் அப்படியா சொன்னேன்? ஆமா, அப்படிதான் சொல்லிட்டு போனேன். நல்லா யோசிச்சு பாரு நான் என்ன சொன்னேன்னு. நல்லா யோசிச்சு பாத்துட்டேன். நீ அப்படிதான் சொல்லிட்டு போன. டேய் நான் அப்படி சொல்லல. நீ என் மேல வச்சிருக்கிறது பாசம் இல்லைன்னு சொன்ன. அதுக்கு என்ன அர்த்தம்? நீ என் மேல வச்சிருக்கிறது பாசம் இல்லைன்னு தானே அர்த்தம். ஏன் திரும்ப திரும்ப அதையே சொல்லிக்கிட்டு இருக்க? ஏன் சொல்றேன்னா அதுதான் உண்மை. அதான் சொன்னேன். ஆனா நீ பைக்ல உட்கார வரைக்கும் கூட நல்லா தானே பேசிக்கிட்டு இருந்த. இப்ப கூட நல்லா தான் பேசிட்டு இருக்கேன். நல்லா தான் பேசுற. ஆனா நீ உன் மேல எனக்கு பாசமே இல்லைன்னு சொல்லிட்டியே. நீ சரியான ஆள் தான் சந்தோஷ். வேற ஏதாவது சொல்லணும்னா சொல்லு சந்தோஷ். நீ பேசிட்டு போனதுக்கு அப்புறம் உன் ஞாபகமாவே இருக்கு. அப்போ அதுக்கு முன்னாடி என் ஞாபகம் இல்ல அப்படிதானே? இல்ல, அப்பயும் உன் ஞாபகம் இருந்துச்சு. ஆனா நீ பேசிட்டு போனதுக்கு அப்புறம் உன் ஞாபகம் மட்டும் தான் இருக்குது. அதனால உடனே கிளம்பி நேர்ல வந்து உன்னை பார்த்து ஏன் அப்படி சொல்லிட்டு போன அப்படின்னு கேட்கணும்னு கூட தோணுச்சு. பாரு அவ்வளவு தைரியம் வந்துருச்சா? இதுக்கெல்லாம் அவ்வளவு தைரியம் தேவைப்படுமா என்ன? நான் உன்னை என்னவோ நினைச்சேன்டா. ஆனா நீ நான் நினைச்ச மாதிரி இல்ல. நீ கொஞ்சம் விவரமான ஆளுதான். படிப்பு தான் கொஞ்சம் வராது இல்லையா? மத்ததெல்லாம் நல்லா வரும். மத்ததெல்லாம் மத்ததெல்லாம் நான் நல்லா யோசிக்க வரும்னு சொன்னேன். சரி சரி ஓகே, டைம் ஆச்சு. இப்ப என்ன சாப்பிட்ட? சரி சரி. என்னக்கா ஏதாவது வேணுமா? இல்ல லீலா, ஒன்னும் இல்ல. சரிக்கா. லீலா, யார் கூட பேசிட்டு இருக்க? யார் கூடக்கா பேசுவேன்? ஃப்ரெண்டு கூட தான். ஓ ஓகே. சொல்லு சந்தோஷ். யாரு? உங்க அம்மாவா? இல்ல இல்ல, ஃப்ரெண்ட். வீட்ல ஃப்ரெண்டா? ஆமா. கேர்ள் ஃப்ரெண்டா பாய் ஃப்ரெண்டா? பாய் ஃப்ரெண்ட். பேர் என்ன? சந்தோஷா? ஏய் ஒதப்படுவ. சரி சரி, சும்மா சொன்னேன். ஆமா, உங்க வீட்ல எல்லாரும் தூங்கிட்டாங்களா சந்தோஷ்? என்ன தவிர எல்லாருமே தூங்கிட்டாங்க. ஆனா எனக்கு தான் தூக்கமே வரல. ஆமா, ஏன் அப்படி கேட்ட? இல்ல, தைரியமா பேசிட்டு இருக்கியே அதான் கேட்டேன். உன்னை நினைச்சாலே தைரியம் தானா வருது. டே 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 போதும்டா. காலையில இருந்து நீ இப்படியே பேசிட்டு இருக்க. எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. ஒரு மாதிரினா? அதெல்லாம் அப்படிதான். உனக்கு எல்லாம் புரியாது, பொண்ணுங்களுக்கு தான் புரியும். பொண்ணுங்களுக்கு மட்டும் தான் புரியும், பசங்களுக்கு புரியாதுன்னு தனித்தனியா ஏதாவது விஷயம் இருக்கானே? அதெல்லாம் நிறைய இருக்கு. பொண்ணுங்க என்ன நினைக்கிறாங்கன்னு பசங்களால கண்டே பிடிக்க முடியாது. ஆமா லீலா, நீ என்ன நினைக்கிறேன்னு சத்தியமா என்னால கண்டே பிடிக்க முடியல. நல்லா பேசுவியா இல்ல சண்டை போட்டு போயிடுவியான்னு ஒவ்வொரு நாளும் பயந்துட்டே பேசுறேன் லீலா. உங்களை எல்லாம் அப்படியே வச்சிருக்கிறது தானே எங்களுக்கு சேஃப். என்னக்கா? ஒன்னும் இல்லையே. போய் தூங்கலையா? இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சும்மாதான். நீங்க போய் தூங்குங்க. நீ? எனக்கு கொஞ்சம் போன் பேச வேண்டியது இருக்கு. நான் தூங்க லேட் ஆகும். நீங்க போய் தூங்குங்கக்கா. சொல்லுடா. யாரு லீலா? எங்க வீட்டுக்கு வந்த கெஸ்ட் ஒருத்தவங்க நான் என்ன பேசுறேன் ஏது பேசுறேன்னு வேவு பாக்குற மாதிரி வந்து நிக்கிறாங்க. ஒரு பிரைவசி இருக்கா இந்த வீட்ல? எவ்வளவு பெரிய வீடு, அங்க நீ பிரைவசி இல்லைன்னு சொல்றது ஆச்சரியமா இருக்கு லீலா. வீடு எவ்வளவு பெருசுங்கிறது முக்கியம் இல்ல சந்தோஷ். நம்மள சுத்தி இருக்கிறவங்க எப்படி நடந்துக்கிறாங்கன்றது தான் முக்கியம். உங்க வீட்டுக்கு வந்த கெஸ்ட் அவ்வளவு மோசமானவங்களா என்ன? சேச்சே, அவங்க ரொம்ப நல்லவங்க தான்.
ஆனா எனக்கு தான் இன்னைக்கு திடீர்னு அப்படிலாம் தோணுது. ஏன்னு தெரியல. சரி சந்தோஷ், நான் நாளைக்கு பேசுறேன். சூரிய பிரகாஷ் இல்லைன்னா ஆஃபீஸ் இப்படி தான் இருக்கும் போல. நோ 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 நோ, மீரா ரொம்ப பங்க்சுவல். இன்னைக்கு தான் லேட்டு. பட் நாம வந்து 20 மினிட்ஸ்க்கு மேலே ஆச்சு வாசு. மிஸ்டர் சூரிய பிரகாஷை ஃபோன்லையும் பிடிக்க முடியல, மெசேஜ் அனுப்பி ரிப்ளையும் வரல. மீரா இப்படி லேட்டாக வந்தாங்கன்னா என்னதான் பண்றது? லுக் அமத், மீரா வரட்டும், பேசிக்கலாம். இருங்க, இதை வந்துடுறேன். Swapna, what happened to Meera? Sorry sir, she's on the way. Oh, எங்க கேபினுக்கு ஒரு காஃபியாவது அனுப்ப முடியுமா? இல்ல பியூனும் வரலையா? இப்ப அனுப்புறேன் சார். Thank you so much. மூணு காஃபி அர்ஜென்ட்டா கான்ஃபரன்ஸ் ஹாலுக்கு கொண்டு போங்க. என்னாச்சு கமத்? Meera is on the way. நாம வெயிட் பண்ணி தான் ஆகணும். குட் மார்னிங் மேம். குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங் மேம். ஸ்வப்னா, இன்வெஸ்டர்ஸ் எங்க இருக்காங்க? கான்ஃபரன்ஸ் ஹால்ல மேம். காஃபி ஏதாவது கொடுத்தியா? ஜஸ்ட் நவ் மேம். ஆனா கொஞ்சம் டென்ஷனா இருக்காங்க. என்னைக்கு இவங்க சந்தோஷமா சிரிச்சிட்டு வந்தாங்க, நேரம் காலம் தெரியாம இவங்க வேற அர்ஜென்ட்டா மீட்டிங்னா நாம என்ன பண்றது? இரிட்டேட்டிங் கைஸ். ஓகே, நான் கேட்ட ரிப்போர்ட்ஸ் என்னாச்சு? லாஸ்ட் 3 months சேல்ஸ், நெக்ஸ்ட் குவார்டர்லி ப்ரொஜெக்ஷன் எல்லாம் உங்க மெயிலுக்கு அனுப்பியிருக்கேன் மேம். யமுனா மேம் ஒரு ரிப்போர்ட் அனுப்பிச்சிருந்தாங்க, அதை நான் உனக்கு அனுப்பிச்சிடுறேன். பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோ. நான் கேட்டா மட்டும் எஃப்எம் கிட்ட கொடுத்து அனுப்பு. அதர்வைஸ் நோ நீட். இல்லனா அத பத்தி வேற 1000 கேள்வி கேட்பாங்க. ஓகே மேம். ஓகே ஸ்வப்னா, லெட் மீ கேட்ச் யூ லேட்டர். ஓகே மேம். எக்ஸ்கியூஸ் மீ. ஹாய் மீரா. ஹலோ ஹலோ Hi, ஹலோ. Meera. சாரி, ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சிட்டேனோ? இட்ஸ் ஓகே. இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தா இன்னொரு கப் காஃபி சாப்பிட்டுருப்போம். தட்ஸ் குட். திடீர்னு மீட்டிங்னு சொல்லவும் ஸ்கெட்யூல் பண்ண மீட்டிங் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டு வரதுக்கு லேட் ஆயிடுச்சு. சாரி ஃபார் தட். சொல்லுங்க சார், என்ன விஷயம்? மிஸ்டர் சூரிய பிரகாஷ் ஊர்ல இருக்காரா இல்லையா? 15 நாள் ஆச்சு. உங்களுக்கு நான் மெசேஜ் அனுப்பிச்சு இப்போ வரைக்கும் ரிப்ளை வரல. சாரி சார், ஐ அண்டர்ஸ்டாண்ட் யுவர் பொசிஷன். பட் சார் இப்போ இந்தியாவிலே இல்ல, ஒரு பர்சனல் டூர் மாதிரி ஸ்விஸ் போயிருக்காரு. பர்சனல் டூரா? சூரிய பிரகாஷா? அன்பிலீவபிள். எங்களுக்கும் அப்படிதான் இருக்கு. பட் சார் இப்போ ஊர்ல இல்ல, தட்ஸ் ஃபார் ஷியோர். இட்ஸ் ஓகே, சார் இல்லைன்னா பரவாயில்ல. வேர் இஸ் அனு? அனு? வை ஆர் யூ லுக்கிங் ஃபார் அனு? என்ன மீரா அது? உங்களுக்கு தெரியாது? அவங்க தானே தேவநந்தினி சாரீஸ் ஹெட். வாட் இஸ் திஸ் வாசு? ஐ நோ தட் காமத், பட் அனு எதுக்கு கேக்குறீங்க? ஏன்னா தேவநந்தினி சாரீஸ் பத்தி இன்னொரு சர்வே பண்ணணும்னு நாங்க பிளான் பண்ணியிருக்கோம். அதுக்கு அனுவோட இன்புட் நிச்சயமா வேணும். பட் அனு இப்போ ஊர்ல இல்ல. வாட் இஸ் திஸ் மீரா? அனுமா இல்ல? எஸ், அவ ஒரு ப்ராஜெக்ட் விஷயமா வேலூர் போயிருக்கா. வேலூர் தானே மீரா? ஜஸ்ட் 2 hours travel. ஒரு மீட்டிங்க்கு வந்துட்டு போக சொல்லுங்க. தட் சவுண்ட்ஸ் குட். வெயிட் a minute, I will call பங்கஜ். பங்கஜ், கான்ஃபரன்ஸ் ஹாலுக்கு வாங்க. எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுங்க மீராஜி. வெல் பங்கஜ், அனு ஒரு மீட்டிங்க்கு வரணும்னு இன்வெஸ்டர்ஸ் ஃபீல் பண்றாங்க. ஆனா அனு மேடம் வேலூர்ல இருக்காங்களே. அதத்தான் நானும் சொன்னேன். ஆனா அனு ஜஸ்ட் ஒரு மீட்டிங்க்கு வந்துட்டு போனா என்னன்னு கேக்குறாங்க. அனு மேடம் போயிருக்கிறது ரொம்ப முக்கியமான ப்ராஜெக்ட். அப்படி சட்டுன்லாம் வந்துட முடியாது. அப்படி என்ன முக்கியமான ப்ராஜெக்ட் பங்கஜ்? அதுவும் இன்வெஸ்டர்ஸ் எங்களுக்கே தெரியாம? சாரி காமத், அது சூரிய பிரகாஷ் சார் தான் உங்களுக்கு சொல்லணும், நாட் இன் அவர் ஸ்கோப். ஓகே ஓகே கூல். அது என்ன ப்ராஜெக்டா வேணா இருக்கட்டும்.
We don't mind about that. But we have two options only. We need to talk to Mr. Surya Prakash. Otherwise, Anu must come here. Sir, அது Okay, Meera. You said you are busy. Mr. Surya Prakash ta பேசிட்டு எங்களுக்கு அப்டேட் பண்ணுங்க. Let me catch you later. See you, Pankaj, and see you, Meera. See you, Meera. Okay. See you, Pankaj. See you. இத சொல்றதுக்கா இவ்ளோ அவசரமா வந்தாங்க 3 பேரும்? இத போன்லயே சொல்லிருக்கலாமே. என்னவோ ஏதோன்னு ரிப்போர்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி ஃபினான்ஸ் இன்ஃப்ளோ அவுட்ஃப்ளோ இதெல்லாம் அனலைசிஸ் பண்ணி எல்லாம் வேஸ்ட். உடனே நான் சூர்யா சார் கிட்ட பேசி அப்டேட் பண்ணணுமா? இவங்க போனியா அவர் அட்டென்ட் பண்ணல. நான் சொல்லி அவர் கேட்க போறாரு. அதுவும் அனுவும் அங்க இருந்து இங்க வர சொல்லணுமா? பட் இன்வெஸ்டர் சொல்றதும் தப்பு இல்லையே மீராஜி. இப்ப இதெல்லாம் என்கிட்ட சொல்லுங்க. சார் முன்னாடி வாயே திறக்காதீங்க. மீராஜி, anger is not good. இப்ப என்னதான் பண்றது பங்கஜ்? பேசாம சந்திரா சார் கிட்ட இந்த விஷயத்தை பத்தி சொல்லிடலாமா? சந்திரபிரகாஷ் சார் வந்தா சரியா வருமா? என்ன விளையாடுறீங்களா பங்கஜ்? சூர்யா சாருக்கு போன் பண்ண கூடாது. அனு, ஐயோ, சந்திரா சார் வந்தா சரியா வராது. நீங்க கண்டுக்கவே மாட்டீங்க. அப்ப நான் மட்டும் என்ன? விபின்னா சும்மாவா மீராஜி? வைஸ் பிரசிடென்ட். நம்ம இந்தியன் வைஸ் பிரசிடென்ட்டுக்காவது கொஞ்சம் பவர் இருக்கும். இந்த ஆபீஸ்ல விபினா மீராஜி, உங்க பவர் உங்களுக்கே தெரியல. இனஃப் பங்கஜ், நானே ஏகப்பட்ட கடுப்புல இருக்கேன். சரி, இப்ப என்ன பண்ணலாம்னு சொல்லுங்க. நான் சந்திரா சாருக்கு போன் பண்ணி சொல்ல போறேன். அவராச்சு அவர் கம்பெனி ஆச்சு. ஏதோ ஒரு முடிவு பண்ணிட்டீங்க போல. ஒரு முடிவும் இல்ல. எதை பண்ணணுமோ அதை தான் பண்றேன். அதான் மான்சி மேடம் கத்துறாங்கல்ல, என் ஹஸ்பண்டுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டியே கொடுக்க மாட்டீங்கன்னு. அவரே அனுவ வர சொல்லட்டும், நமக்கு என்ன? மீராஜி, எங்க ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, தன்வினை தன்னை சுடும், வீட்டப்பம் ஓட்டை சுடும். வெயிட் 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 வெயிட், இதுல என்னோட கேம் எதுவும் இல்ல பங்கஜ். நானா இன்வெஸ்டர்ஸ வர சொன்னேன். வாட் இஸ் திஸ் பங்கஜ்? நான் ஜஸ்ட் உங்ககிட்ட சொன்னேன் மீராஜி. நீங்க ஜஸ்ட் சொல்ற ஆளெல்லாம் இல்ல. நீங்களே போன் பண்ணி சந்திரா சார் கிட்ட பேசுங்க. I am not in this game. மீராஜி. No Pankaj, you call him. That's it. ஒரு பழமொழி சொன்னதுக்கு இவ்வளவு பெரிய தண்டனையா மீராஜி? அதெல்லாம் வேண்டாம். நீங்க இப்ப பண்ண போறீங்களா இல்லையா? நீங்களே பண்ணிருங்க மீராஜி. இனிமே வாழ்க்கையில பழமொழியே சொல்ல மாட்டேன். இதெல்லாம் எனக்கு சரியா வராது. யாரையாச்சும் கடத்தணும், இல்லாட்டி துப்பாக்கி காட்டி மிரட்டணும்னு சொல்லுங்க, நான் பண்றேன். இந்த விஷயத்தை சட்டு புட்டுன்னு பேசி முடிச்சணும். ஆற விடக்கூடாது. இப்பவே அத்தை கிட்ட போய் அனுவுக்கும் சந்திரவுக்கும் ஜோடி பொருத்த நல்லா இருக்குன்னு பேச ஆரம்பிச்சிடலாம். சாரதாமா, அத்தை மேலதானே இருக்காங்க? ஆமாமா. ஏன்? நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். இதோ வரேன். ஜெயந்தி, இப்பதான் மாத்திரை போட்டுட்டு படுத்திருக்காங்க. நீ எது பேசுறதா இருந்தாலும் 1 மணி நேரம் கழிச்சு பேசு. சரி சரி, போங்க. என்ன ஜெயந்தி, அத்தைக்கிட்ட ஏதோ முக்கியமான விஷயம் பேச வந்த மாதிரி இருக்கு. கரெக்ட். அது எப்படிக்கா? நான் முக்கியமான விஷயம் தான் பேச வந்தேன்னு கரெக்டா சொல்றீங்க. இத்தனை வருஷமா உன்னை பாத்துட்டு இருக்கேன், எனக்கு இது கூட தெரியாதா? அக்கா, அனு நம்ம வீட்டுக்கு வந்ததுல இருந்து பாத்துட்டு இருக்கேன். அவ பேசுறதும் நடந்துக்கிறதும் ரொம்ப பிடிச்சிருக்கு. நானும் கவனிச்ச ஜெயந்தி, அவ பெரியவங்க கிட்ட பணிவா அன்பா பேசுறா. ஏதாவது எதிர்த்து சொல்றதா இருந்தா கூட நாமளே சரின்னு சொல்ற அளவுக்கு பக்குவமா பேசுறா. இந்த டேலண்ட் சின்ன வயசுல இருக்கிறது பெரிய விஷயம். நிஜமாவே பெரிய விஷயம்தான். அனுவ கட்டிக்க போறவன் கொடுத்து வச்சவன். ஆமா ஜெயந்தி, அவளை மருமகளா அடையிற குடும்பம் புண்ணியம் பண்ணிருக்கணும். கரெக்டா சொன்னீங்க. குடும்பத்துக்கு வாக்கப்பட்டு வர பொண்ணுதான் அந்த குடும்பத்தோட தலையெழுத்தையே எழுத போறான்னு சும்மாவா சொன்னாங்க? ராஜி, ஜெயந்தி, நீங்க 2 பேரும் அண்ணமாட்ட என்ன பேச போறீங்கன்னு நீங்க தப்பா நினைச்சுக்கலன்னா நான் தெரிஞ்சுக்கலாமா? அட, உங்களுக்கு தெரியாம இதுல நாங்க என்ன பண்ண முடியும் இல்லக்கா? ஆமா ஜெயந்தி,
அணுவை எங்க வீட்டு மருமகளா ஆக்கிக்கிறத பத்தி தான் பேச வந்தோம். நான் அனு கிட்டயும் சுப்பு கிட்டயும் பேசுற வரைக்கும் நீங்க கொஞ்சம் பொறுமையா இருக்கிறது நல்லதுன்னு எனக்கு தோணுது. இதுல என்ன இருக்கு புஷ்பா? சுப்பு அண்ணன் என்ன வேணா சொல்ல போறாரு? அனு மனசுலயும் யாரும் இல்லைன்னு சொல்லிட்டீங்க, அப்புறம் என்ன? என்ன இருந்தாலும் சுப்பு கிட்டயும் அனு கிட்டயும் ஒரு வார்த்தை பேசணும்ல. அதுக்கு முன்னாடி நீங்க அண்ணம்மாட்ட இத பத்தி பேசுறது எனக்கு சரியா படல. ஐயோ, அவங்க எங்க அத்தை தானே, அவங்க கிட்ட பேசுறதுல என்ன இருக்கு? எப்படியும் அவங்க அபிப்பிராயமும் கேட்டுதானே ஆகணும். நீங்க பேசக்கூடாதுன்னு நான் சொல்லல, அதுக்கு எனக்கு உரிமையும் கிடையாது. என்ன இருந்தாலும் சுப்புவோட அனுவோட அபிப்பிராயத்தை கேட்டுட்டு அதுக்கப்புறம் பேசலான்னு. நீங்க சொல்றதும் சரிதான். நீங்க சுப்பு அண்ணன் கிட்டயும் அனு கிட்டயும் கேட்டு சொல்ற வரைக்கும் நாங்களும் அத்தை கிட்ட பேசல, சரிங்களா? ஆமா புஷ்பா, அதுக்குன்னு ஒரு வாரம் 10 நாள்னு ஆக்கிடாதீங்க. சட்டுப்புட்டுன்னு கேட்டு சொல்லுங்க. எனக்கா? ஆமா ஜெயந்தி, நல்ல விஷயத்த தள்ளி போடக்கூடாது. சரிங்க, நீங்க சீக்கிரம் கேட்டு சொல்லுங்க. நாங்க அதுக்கப்புறம் போய் எங்க அத்தை கிட்ட பேசுறோம், சரியா? என்னம்மா, அம்மா கிட்ட பேசியாச்சா? எதை பத்தி? நீ இவ்வளவு வேகமா போனா எதை பத்தி பேசுவேன்னு எனக்கு தெரியாதா? சந்துரு அனு கல்யாணத்தை பத்தி தானே? பரவாயில்லையே, உங்களுக்கு கொஞ்சம் மூளை இருக்குங்க. அதெல்லாம் எனக்கு நிறையவே இருக்கு. உன் கூட பேசும்போது எதுக்கு யூஸ் பண்ணணும்னு நான் பண்றதில்ல. பண்ணிட்டாலும் இந்த வாய்க்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல. அது சரிம்மா, அம்மா என்ன சொன்னாங்களோ அது முதல்ல சொல்லு. நான் இன்னும் அத்தை கிட்ட பேசலங்க. புஷ்பா அனு கிட்டையும் சுப்பு கிட்டையும் கலந்து பேசிட்டு சொல்றேன், அப்புறமா நீங்க பேசுங்கன்னு சொல்லிட்டாங்க. அதனால நான் அத்தை கிட்ட பேசாமலே வந்துட்டேன். ஜெயந்தி, இப்பவும் சொல்றேன், இது உனக்கு தேவையில்லாத வேலை. உங்களுக்கு இதே வேலையா? சந்துருவுக்கும் அனுவுக்கும் ஜோடி பொறுத்தா நல்லா இருக்குங்க. அவங்க 2 பேரும் பழகிறத பார்த்தா ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சிருக்கிற மாதிரி தான் இருக்கு. அனு மாதிரி ஒரு நல்ல பொண்ணு நம்ம வீட்டுக்கு மருமகளா வந்தா நமக்கு தானே நல்லது. நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். சும்மா குறை சொல்லிக்கிட்டேன். என்னங்க, ஜெயந்தி அனுவ சூர்யாக்கு கட்டி கொடுக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறாங்க. ஏய், என்ன உளற? அப்பா ஷாம், நம்ம பையனுக்கு கட்டி வச்சிடலாம். என்ன பேச்சு பேசுற? அந்த பொண்ணு நம்ம வீட்டுக்கு வந்ததே சூர்யாவை கல்யாணம் பண்ணிக்கதான். இப்போ போய் அவளை நீ சந்துருக்கு கட்டி வைக்க சொன்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம் என்கிட்ட கேட்டா போய் உங்க தம்பி பொண்டாட்டி கிட்ட கேளுங்க. அவதான் அனுவ சூர்யாக்கு கட்டி வைக்கணும்னு ஒத்த கால்ல நிக்கிறா. அனுவ பார்த்ததும் ஜெயந்திக்கு ரொம்ப பிடிச்சு போச்சுங்க. அதான் சூர்யாக்கு அனுதான் கரெக்ட்னு அவளே முடிவு பண்ணிட்டா. 2 நாளா அனுவ சூர்யாக்கு கட்டி வைக்கணும், இந்த வீட்டு மருமகளா ஆக்கணும்னு ஒரே புலம்பல். அனு ரொம்ப நல்ல பொண்ணுங்க. யாரோ ஒரு பொண்ணு இந்த வீட்டுக்கு மருமகளா வரதுக்கு அனுவே வந்தா நல்லா தானே இருக்கும்னு நானும் யோசிச்சேன். அதோட சூர்யாவுக்கும் அனுவுக்கும் நல்ல பொருத்தம். நீங்க என்ன சொல்றீங்க? இத பார், நீ சொல்ற எதுவுமே நம்புற மாதிரி இல்ல. நீங்க நம்புங்க, நம்பாட்டி போங்க. இப்ப கூட ஜெயந்தி அத்தை கிட்ட இந்த விஷயத்த பேசதான் வந்தா. என்னது, அம்மா கிட்டே பேசியாச்சா? முகூர்த்த நாள் தேதி கூட குறிச்சாச்சா? எப்போ கல்யாணம்? இன்னும் அந்த அளவுக்குலாம் போகல. அத்தை கிட்ட பேசுறதுக்குள்ள புஷ்பா வந்து அவங்க வீட்ல பேசிட்டு சொல்றேன், அவசரப்படாதீங்கன்னு சொல்லிட்டா. அதனாலதான் பேசாம நாங்க 2 பேரும் வந்துட்டோம். இத பார் ராஜி, இதுல ஏதோ குழப்பம் இருக்கு. ஜெயந்தி அவ்வளவு சீக்கிரம் சாம விட்டு கொடுக்க மாட்டா. வந்த நாள்ல இருந்த சூர்யாவுக்கு தான் சாமன்னு அவ மட்டும் இல்ல, இந்த வீட்ல இருக்கிற எல்லாருமே நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. நீ ஏதாவது மாத்தி யோசிக்கிறேன்னு இல்லாத பிரச்சனைய கூட்டி வைக்காத. நான் என்ன சொன்னாலும் ஏதாவது சொல்லணும். நான் அவ சொன்னேன் சாமுக்கு சூர்யாவை கல்யாணம் பண்ணி வைக்காதன்னு. ஜெயந்தியே அனு அவளுக்கு மருமகளா வரணும்னு ஆசைப்படுறா. நான் சந்துருவுக்கு சாம யோசிச்சேன், அவ்வளவுதான். என்னமோ நான் பெரிய வெள்ளி மாதிரி நீங்க பாட்டுக்கு பேசிக்கிட்டே போறீங்க. ஒரு அப்பாவா முடிஞ்சா ஹெல்ப் பண்ணுங்க, இல்லனா வாயை மூடிட்டு போய் உட்காருங்க. Good morning, sir. It's not sir, it's madam. But sir இல்லையா madam? ஏன் மீரா, எனக்கு குட் மார்னிங்லாம் சொல்ல மாட்டியா? Not like that madam. Good morning. என்ன விஷயம் மீரா? இல்ல மேடம், சார் கிட்ட கொஞ்சம் பேசணும். என்கிட்டலாம் என்ன விஷயம்னு சொல்ல மாட்டியா? அப்படிலாம் இல்ல மேடம், இது ஆபீஸ் விஷயமா. ஓ, ஆபீஸ் விஷயம்லாம்
எனக்கு தெரியாதுன்னு சொல்றியா? Do you know what is my qualification? அது இல்ல மேடம், அது ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். இம்பார்ட்டன்டான விஷயமா? அதுவும் சந்திரா கிட்ட கேட்க போறியா? What a surprise, மீரா. நான் கூட ஆபீஸ்ல டீ காலி ஆயிடுச்சு, எல்லாருக்கும் காஃபி கொடுக்கலாமான்னு கேட்க போறியோன்னு நினைச்சேன். Are you hearing me, மீரா? எஸ் மேடம். பொதுவா உங்க ஆபீஸ்ல இந்த மாதிரி இம்பார்ட்டன்டான விஷயம் தானே சந்திராக்கு ஃபோன் பண்ணுவீங்க. மத்தபடி நிஜமாவே இம்பார்ட்டன்டான விஷயம்னா நீயும் ப்ரோயின்லாம் தானே டிசைட் பண்ணுவீங்க. இப்ப மட்டும் என்ன சந்திரா? ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் மேம். நான் எத்தனை தடவை கேட்டாலும் இம்பார்ட்டன்ட், ஆபீஸ் விஷயம், இஷ்யூ, அர்ஜென்ட்னு தான் சொல்லுவே தவிர அது என்ன விஷயம்னு என்கிட்ட சொல்லவே மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நோ நோ நோ, நாட் லைக் தட் மேம். அந்த விஷயத்தை நான் உங்ககிட்ட சொல்லணும்னா நான் எல்லா விஷயத்தையும் முதல்ல இருந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணணும். அப்பதான் உங்களுக்கே புரியும். பட் மேம், ஐ டோன்ட் ஹேவ் தட் மச் ஆஃப் டைம். யா மீரா, ஐ நோ உனக்கு அவ்வளோ டைம் இருக்காதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். பட் ஆபீஸ்ல மத்தவங்கள ப்ரொவோக் பண்ணி அவங்க கிட்ட சேலஞ்ச் பண்ண மட்டும் உனக்கு டைம் இருக்கும். Am I right, மீரா? நீங்க எதையோ மனசுல வச்சுக்கிட்டு என்கிட்ட தொடர்ந்து இப்படி பேசிட்டு இருக்கீங்க மேம். பட் ஐ அம் நாட் லைக் தட் மேம். நானும் அப்படிப்பட்டவ இல்ல மீரா. ஆனா சந்திரானாலே ஆபீஸ்ல எல்லாருக்கும் ஒரு இலக்காரம். அதெல்லாம் ஒன்னும் எனக்கு தெரியாம இல்ல. நோ மேம், வேலூர் ப்ராஜெக்ட்டுக்கு நான் சந்திரா சாரை கூட்டிட்டு தான் போனேன். ஆனா அவரை கூட்டிட்டு போனதுனாலதான் அவ்வளோ பெரிய பிரச்சனை வந்ததுன்னு உங்களுக்கு ஏற்கனவே நான் அப்டேட் பண்ணிருந்தேன் இல்லையா? ஸ்டாப் திஸ் நான்சென்ஸ் மீரா. சந்திராவால தான் அந்த ப்ராஜெக்ட்ல பிரச்சனை வந்ததுன்னு திரும்ப திரும்ப நீ சொல்லிக்கிட்டே இருக்க. அதுவும் என்கிட்டயே சொல்ற. அப்ப ஆபீஸ்ல நீ இன்னும் என்னலாம் சொல்லிருப்ப? I can't imagine that, மீரா. மீரா, I know you well. ஏன் முன்னாடியே சந்திராவை டெம்பரரி பாஸ்னு சொன்னவன் நீ. அத நான் இன்னும் மறக்கல மீரா. யார் மன்சி லைன்ல? என் போன்ல பேசிட்டு இருக்க. ஏன் சந்திரா, உன் போன்ல நான் பேசக்கூடாதா? ஏய், கம் ஆன் மன்சி, நான் அப்படி சொன்னனா? லைன்ல யாருன்னு தானே கேட்டேன். மீரா, ஏதோ இம்பார்ட்டன்ட் விஷயமா உன்கிட்ட பேசணுமா? ரொம்ப அர்ஜென்ட்டா? அண்ணன் ஊர்ல இல்லல, அதான் என்கிட்ட பேசணும்னு ஃபோன் பண்ணிருப்பா. கம் ஆன், கிவ். யா மீரா, டெல் மீ வாட்ஸ் தி இஷ்யூ? சார், இன்வெஸ்டர்ஸ் திடீர்னு ஆபீஸ்க்கு வந்துட்டாங்க சார். உடனே சூர்யா சார் கிட்ட பேசணும்னு சொன்னாங்க. தேவநந்தினி சார் சர்வே விஷயமா அனு கிட்ட அவங்க பேசியே ஆகணுமா. உடனே அவ கூட ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுன்னு சொல்றாங்க. பட் ஹவ் மீரா? அனுதான் வேலூர்ல இருக்கல, உடனே மீட்டிங் வைங்கனா எப்படி? அவளை எப்படி வர சொல்ல முடியும்? இந்த இன்வெஸ்டர்ஸ் என்னதான் நினைச்சிட்டு இருக்காங்க? அவங்க கூப்பிட்டா நம்ம உடனே ஓடி போய் நிக்கணுமா? சார், இப்படிலாம் நாம ஆர்கியூ பண்ண முடியாது. அவங்க கேக்குறதுலயே ஒரு நியாயம் இருக்குல்ல. வேலூர் பக்கத்துல தானே இருக்கு. கார்ல வந்தா ஜஸ்ட் ஒரு 2 hours டிராவல் தானே, வந்துட்டு போக முடியாதான்னு கேக்குறாங்க. That's valid point. இப்போ என்ன பண்றது? சார், நீங்க அனு கிட்டயோ சூர்யா சார் கிட்டயோ பேசி எனக்கு கொஞ்சம் அப்டேட் பண்ண முடியுமா? Why மீரா? நீயே பேச வேண்டியதானே? பட் நீங்க பண்ணா அதுக்கு கொஞ்சம் வேல்யூ இருக்கும். That's why I'm telling you, sir. Okay மீரா, உடனே நான் ஆபீஸ்க்கு வரேன். I'll catch in the office in half an hour. Thank you, sir. Yep. Bye. சந்திரா சார் கிட்ட 2 நிமிஷம் பேசுறதுக்குள்ள மான்சி கிட்ட 5 நிமிஷம் போராட வேண்டியதா இருக்கு. This is disgusting. Look மான்சி, நான் உடனே ஆபீஸ் போய் ஆகணும். என்ன பிரச்சனையா மீராக்கு? Nothing மான்சி, பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் போயிட்டு வந்து உன்கிட்ட அப்டேட் பண்றேனே. வெயிட் சந்திரா, நானும் பாத்துக்கிட்டே தான் இருக்கேன். ஆபீஸ் விஷயமா அவளும் என்கிட்ட எதுவும் சொல்றதே இல்ல, நீயும் சொல்றதே இல்ல. ரோயின்லாவை பத்தி கேட்கவே வேண்டாம். அவரு எங்க போயிருக்காருன்னு யாருக்கும் எதுவும் தெரியாது. ஏன் இப்படி எல்லாரும் என்ன அவாய்ட் பண்றீங்க? I can't tolerate this anymore, சந்திரா. என்ன இதெல்லாம்? கூல் மான்சி, இங்க பாரு, நீ நினைக்கிற மாதிரி ஒண்ணும் கிடையாது. அனு ஒரு ப்ராஜெக்ட் விஷயமா வேலூர் போயிருக்கா. அவளை மீட்டிங் வரணும்னு இன்வெஸ்டர்ஸ்லாம் கேக்குறாங்க. அவ்வளவுதான். சோ சிம்பிள் மான்சி, நீ டென்ஷன் ஆகாதமா. அவ ஏன் வரணும்? அவ தான் வந்து இன்வெஸ்டர்ஸ் கிட்ட எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணனும்னா மீரா எதுக்கு? மான்சி, I have already told you. மீராவோட டிபார்ட்மெண்ட் வேற, அனுவோட டிபார்ட்மெண்ட் வேற. ரெண்டையும் போட்டு நீ கன்ஃபியூஸ் பண்ணிக்காத.
இப்பதான் தேவநந்தினி சாரீஸ் தனி டிபார்ட்மெண்ட் ஆக்கியாச்சே. அப்ப அதுக்கு அனுதான ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். சந்திரா, அனுக்கு வேலூர் ப்ராஜெக்ட் தான் முக்கியம். அவ அதுல ஜெயிச்சே ஆகணும். அவ அதுல ஜெயிச்சாதான் மீரா தோப்பா. நடுவுல ஏதாவது நடந்து அனு பாதியிலே வேலூர் ப்ராஜெக்ட விட்டுட்டு வந்தானா நான் மான்சியாவே இருக்க மாட்டேன். அதுவும் நீயோ மீராவோ சொல்லி அவ இங்க வந்தானா நாம அந்த வேலூர் ப்ராஜெக்ட லூஸ் பண்ணோம்னா நான் மான்சி இல்ல மனுஷியாவே இருக்க மாட்டேன். காட் இட் சந்திரா? ஹே கூல் 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 மான்சி. இப்ப நான் கூலா தான் இருக்கேன். நல்லா கேட்டுக்கோ சந்திரா, வேலூர் ப்ராஜெக்ட விட்டுட்டு மட்டும் அனு இங்க வரக்கூடாது. அதுக்கு என்ன செய்யணுமோ அத மட்டும் செய். மீறி ஏதாவது நடந்தா you will see the new மான்சி. சரி ஓகே கூல். ஓகே உன்னை வீட்ல டிராப் பண்ணிட்டு நான் ஆபீஸ் கிளம்புறேன். ஓகே எக்ஸ்கியூஸ் மீ. சார். யா மீரா. அதான் சொன்னனே சார், அனு மீட்டிங் வரத பத்தி. இப்ப அனு மேடம் முக்கியமான ப்ராஜெக்ட் விஷயமா வேலூர்ல இருக்காங்க. இப்ப அவங்களை டிஸ்டர்ப் பண்றது எனக்கு என்னமோ சரியா பண்ணல சார். எக்ஸாக்ட்லி பங்கஜ், ஐ டு ஃபீல் த சேம் திங். இப்போ அண்ணன் வேற ஊர்ல இல்லையா, என்ன பண்றது? மீரா, வாட்ஸ் யுவர் சஜஷன்? எப்படியாவது சூர்யா சார் கிட்ட பேசுங்க சார். பட் அண்ணன் போனே எடுக்க மாட்டேன்றாரு. வீட்டுக்கு கூட ஃபோன் பண்ணலையா? அம்மா கூட சொல்லிட்டே இருந்தாங்க, அண்ணன் ஃபோன் பண்ணவே இல்லையா. நான் வேணா அம்மாட்ட பேசுறேன் சார். தட்ஸ் ஓகே பங்கஜ். பட் இப்போ எப்படி அண்ணனை ரீச் பண்றது? பங்கஜ், கேன் யூ ப்ளீஸ் கால் சூரிய பிரகாஷ் சார்? தட்ஸ் குட் ஐடியா மீரா. பங்கஜ், நீங்க அண்ணனை கூப்பிட்டு பாருங்க. கண்டிப்பா அண்ணன் உங்க ஃபோன் அட்டென்ட் பண்ணுவாரு. ஷூர் சார்.